ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்கலாமா? சோயா குருமா ரொம்ப மசாலாஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணுற ஒரு மெத்தட் தான். மார்னிங் தான் இது நான் ரெடி பண்ணேன். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் பெருசாக இஞ்சி பூண்டெல்லாம் போடவே இல்லை. சிம்பிளாக சீரகம், சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு சோயாவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் 1 ஸ்பூன் போட்டு வெங்காயம் ஒன்று நீளமாக அரிஞ்சு ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு பிடிச்ச பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சைட் பை சைடு இது நல்லா வதங்கின உடனேயுமே நான் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நான் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். கலருக்கோசரம் சும்மா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா நம்ம விசில் விட போகிற வெந்துடும். ஒரு வதங்கினோடனே நம்ம தண்ணி ஊற்றி பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம், மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் சோயாவே போட்டு ஒரு வாட்டிட்டு நீங்கள் அரைச்சி நம்ம பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம அதையும் சேர்த்துருங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு, தண்ணியாக வேணும்னாலும் சரி, கிரேவி டைப் வேணும்னாலும் சரி, செமி கிரேவியாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லது. உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 விசில் விட்டால் போதும், தாராளமாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியது தான். இது உங்களுக்கு நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிட்டா நிறைய பேர் நெஞ்சு கறிக்குன்னு சொல்லி நெஞ்செலாம் கறிக்காது. அதனால் நான் எதுவுமே போடல. இது சிம்பிள், எதுவுமே நெஞ்செல்லாம் கறிக்காது, எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்களும் கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸ்பைஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி தோசையோடு தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரோஸ்ட்டு தோசையோடு நான் இன்றைக்கி சோயா குருமா பண்ணியிருக்கேன். சோயா எப்போயாவது தான் சேர்த்துக்குவோம் எங்கள் வீட்டில். ஆனாலுமே நான் குருமா மாதிரி சேர்த்தா தான் எனக்குமே பிடிக்கும். அதனால் இன்றைக்கி குருமா ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கு அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். அதை பிளான்ச் பண்ணி மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடன்னு நம்ம பண்ணிடுற ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக பண்ணுறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.